ஹாய் கைஸ் நண்பா உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நேற்றுக்கு ஒரு வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருந்தேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா அமௌண்ட் உங்கள் எல்லாருக்கும் நாளைக்கு கிரெடிட் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அந்த ஒரு வீடியோ கீழேங்க எவ்வளோ கமெண்ட் செக்ஷன் கிட்டத்தட்ட எகிரிட்டே போயிட்டே இருக்குங்க. ஸோ கமெண்ட் வந்துகிட்டே இருக்குது. நான் போய் ரிப்ளை பண்ணலான்னு போய் பார்க்குறேங்க. ஸோ பண்ண கமெண்ட்டு தான் எல்லோரும் பண்ணிகிட்ருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா நண்பா எனக்கு இன்னமும் பேமெண்ட் வரல. ஒரே ஒரு பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்துருச்சு. பட் அவருக்கே நண்பர்கள் போய் கேட்குறாங்க, நண்பா சீரியஸாக சொல்கிறீங்க அமௌண்ட் உண்மையாலுமே வந்துச்சு அப்படின்னு நிறைய பேர் பயந்து போயிட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் என்னால் போயிட்டு ரிப்ளை கூட பண்ண முடியல. ஸோ நானும் யாருக்குமே ரிப்ளை பண்ணியிருக்க மாட்டேன். பட் அதுக்கான ஒரு கரெக்டான அப்டேட் வந்த பேர், ஸோ வீடியோஸ் வந்த பேர் நம்ம கரெக்டாக மக்கள் மத்தியில் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நண்பர்களுக்கு கரெக்டாக வீடியோஸ் அப்லோட் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி வீடியோஸ் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்கள் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு குட் நியூஸ்னே சொல்லிக்கலாம். பட் இது எல்லாமே ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் ஒரு கஷ்டமான நியூஸ்னு சொல்லிக்கலாம். பட் இன்றைக்கி வரணும் பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு அப்டேட் பார்த்திங்கன்னா எம்டி சார்லேருந்து இன்றைக்கி வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்காருங்க. நானும் ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் வீடியோஸ் அப்லோட் பண்ணும் போதே சொன்னேன். என்ன சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா எம்டி சாரும் இன்னும் 2-3 நாளில் வீடியோஸ் அப்லோட் பண்ணுவார் பட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அதேமாரி இந்த பே அவுட்டு ஏன் டிலே ஆகிடுச்சு, ஏன் இவ்வளோ நாளாக இந்த மாதிரி டிலே ஆகி பேமெண்ட் சென்ட் பண்ணிகிட்ருக்காங்க. பட் இது இல்லாமல் எதற்காக இவ்வளோ நாள் டிலே ஆச்சு. பட் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளத்தெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருந்தோம். கிட்டத்தட்ட 3 மாதம் கரெக்டாக ப்ராப்பராக ரன் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேடா இதெல்லாம் இருக்கட்டும், எதுக்காக பே அவுட் பண்ணுறதுல டிலே ஆயிடுச்சு. பட் ஓகே அமௌண்ட்டு ஆட்ஸ்லாம் பார்க்குறப்போ நல்லா இருக்குது. ஏன்டா இதுலேயும் அப்டேட் ஏதாச்சும் போயிட்டுருக்காடா அதனால தான் உங்களுக்கு பே அவுட் பண்ணுறதுக்கு டிலே ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. ஒட்டு மொத்தமாக நம்முடைய நிறுவனத்து மேலே கிட்டத்தட்ட 10,000 பேர் மோசடி பண்ணிட்டா அந்த மாதிரி கேஸ் பண்ணிட்டாங்க, அதை பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இப்போ ஜெயிலுக்கெலாம் வர எம்டி சார் போயிட்டு வந்தார். பட் இது எல்லாமே போயிட்டு இருந்தாலும் மக்கள் மத்தியில் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு கரெக்டாக ப்ராப்பராக எல்லாருக்கும் அமௌண்ட் பே அவுட் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. பட் இப்போ எதுக்கு டிலே ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் 50 லட்சம் பேருக்கான இதுலேயும் பே அவுட் பண்ணுறதுலையும் ஸோ வதந்திகள் குறை சொல்லத்துலேயும் அதுலேயும் சொல்கிறவங்க சொல்லிட்டாங்களாமா. பட் இப்போ வர எலெக்ஷன் வரத்தால் நீங்கள் பே அவுட் பண்ணுறதுலையும் அவங்களுக்கான ஆதாரம் இருக்கா, யாருக்கு நீங்கள் பே அவுட் பண்ணுறீங்க, அவங்களுடைய கேஒய்சி டாக்குமெண்ட் இருக்கா, அவங்க நீங்கள் கேட்குறப்போ அது எல்லாமே நாங்கள் எதுவுமே பண்ணலை. ஸோ நேம் வச்சு கரெக்டாக பேங்க் அக்கௌண்ட் வித்ட்ரா பண்ணுறப்போ கரெக்டாக ப்ராப்பராக அந்த போல் தான் வச்சு பண்ணிகிட்ருக்கோம். பட் கேஒய்சின்றது நாங்கள் எங்களுடைய சைட்லேருந்து எதுவுமே நாங்கள் வாங்கலை அப்படின்ற மாதிரி எம்டி சார் சொல்லியிருந்தார். பட் அது ப்ராப்பராக நம்ம ஒட்டுமொத்த பேருக்கும் கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் ஸோ இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா ஃப்யூச்சரில் உலக வர்த்தகத்தில் நம்மளுடைய நிறுவனம் 2020 நம்பர் 1 கம்பெனி ஆக்கத்தோடு தான் நம்மளுடைய எல்லாருடைய நோக்கம். பட் பார்த்திங்கன்னா எம்டி சார் அதையும் கிளியராக சொல்லியிருந்தார். என்னென்னு பார்த்தீங்கன்னா வர்த்தகத்தில் 2026 நம்பர் 1 கம்பெனி ஆகணும். பட் ஃபியூச்சரில் எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாது. பட் இப்போ எலெக்ஷன் வரத்தால் ஸோ இப்போ நம்ம பே அவுட் பண்ணுறதுல நம்ம கொஞ்சம் அதனால் அவங்க டீம்லேருந்து கரெக்டாக சொல்லியிருந்தாங்களாமா, சார் மக்கள் எல்லாருக்குமே பே அவுட் பண்ணிவிட்டு நம்ம இந்த அப்டேஷன் ஸ்டார்ட் பண்ணலாமே அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கு எம்டி சாரும் சொல்லியிருந்தார், இல்லை சார் நம்ம ஒட்டு மொத்தமாக பே அவுட் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ மக்களுக்கான கரெக்டான ஒரு அப்டேஷன் கொடுத்துடலாம். ஸோ கன்ஃபார்ம் நம்ம மக்கள் புரிஞ்சுப்பாங்க அப்படின்ற மாதிரி எம்டி சார் ஒரு தெளிவான விளக்கத்தை அவருடைய சேனலில் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருந்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட எனக்கு அதை பார்க்குறப்போ ரொம்ப சந்தோஷம் இருந்து கமெண்ட் செக்ஷனில் போய் பார்க்குறப்போ நிறைய மக்கள் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லியிருந்தாங்க. சில பேர் நண்பா சில பேர் கமெண்ட் செக்ஷனில் போய் நான் படிக்கிறப்போ பார்த்தீங்கன்னா நான் இஎம்ஐ வாங்கியிருக்கேன், லோன் வாங்கியிருக்கேன், என்ன சார் சொல்கிறீங்க 2 மாதம் கழிச்சு வருன்றீங்களே நான் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வருத்தத்தோட கமெண்ட் செக்ஷன் பார்த்தேன். ஸோ அது இல்லாமல் போயிட்டு நிறைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா ஸோ ஓகே சார் மக்களை வாழ வைத்து வல்வோம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் எக்கச்சக்கமான கமெண்ட் செக்ஷன். பட் இது எல்லாமே போயிட்டு இருந்தாலும் ஒரு பக்கம் கஷ்டமாகவும் இருக்குது. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா எலெக்ஷன்லாம் முடிஞ்சு இந்த ஒரு அப்டேட் கூடிய சீக்கிரத்தில் 10 நாள் இல்லை 9 நாள் விரைவில் அப்டேட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி எம்டி சார் சொல்லியிருந்தார். என்னென்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்முடைய நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறவங்க 50 லட்சம் பேரும் பார்த்தீங்கன்னா ஸோ கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இந்த கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் நம்ம ஃபியூச்சரில் வித் பே அவுட் பண்ணுறப்போ ட்ரான்சாக்ஷன் பண்ணுறப்போ எந்த ஒரு பாதிப்பும் வராது அப்படின்ற மாதிரி எம்டி சார் சைட்லேருந்து அவரோட வீடியோஸில் சொல்லியிருந்தாருங்க. ஸோ இப்போ என்ன மேட்டர்னு பார்த்தீங்கன்னா
கிட்டத்தட்ட இன்னொரு 10 இந்த வீக்குள்ளே இந்த மாதம் எண்டுக்குள்ளே அப்டேட் வந்து போயிட்டுருக்காமா. பட் இந்த அப்டேட் போகும்போது இப்போயும் ஏதாச்சும் ஆப்பில் ஏதாச்சும் இஷ்யூஸ் வருமானு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. ஸோ நம்ம வந்து ஆட்ஸ் வந்து பார்த்துக்கலாம். பட் இதில் ஏதாச்சும் ஓடிபி வராமல் போய்டுமான்னு கேட்காதீங்க. அதுலேயும் எந்த ஒரு பாதிப்பும் வராது. ஸோ அவர் வந்து தெளிவாக வந்து வீடியோவில் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தார். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பேஅவுட் பண்ணுறத மட்டும் ஸோ டோட்டலாக வந்து இந்த எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் நாங்கள் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கோம். ஸோ மக்களே நீங்கள் யாரும் பயப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மக்கள் புரிஞ்சுப்பாங்க அப்படின்ற மாதிரி அவர் சைட்லேருந்து சொல்லியிருந்தார். ஸோ இப்போ என்னடா சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே டோட்டலாக வந்து அமௌண்ட் வந்து ஸ்டாப் பண்ணிட்டோம். இந்த கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா ஸோ ப்ராப்பராக இந்த எலெக்ஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ப்ராப்பராக உங்கள் எல்லாருக்கும் வந்து அமௌண்ட் வந்து பக்காவாக வந்து நம்மளுடைய கம்பெனி வேறு லெவலில் உலக வர்த்தகத்தில் நம்பர் 1 ஆக்கத்தோட அந்த ஒரு நோக்கத்தோட வேறு லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளுடைய கம்பெனி வந்து கொண்டு போவோம் அப்படின்ற மாதிரி எம்டி சார் வந்து சொல்லியிருந்தார். நண்பா நீங்கள் யாரும் பயப்படாதீங்க. ஸோ நீங்கள் ஆட்ஸ் பார்க்குறவங்க பாருங்கள். ஸோ நீங்கள் அங்கே வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஏன்னா இது வரைக்கும் நிறைய தடைகள் நிறைய ப்ராப்ளத்தில் ஃபேஸ் பண்ணி இன்னி வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாேருக்கும் வந்து பேமெண்ட் வந்து பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுலேயும் பே அவுட் பண்ணுறதுலேயும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால நண்பா ஸோ இன்றைக்கி வந்து ஸோ அப்டேட் வந்து போயிட்டுருக்கு. நம்ம எல்லோரும் பார்த்தீங்கன்னா கேஒய்சி வந்து அப்டேட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அந்த கேஒய்சி எப்படியும் அப்டேட் பண்ணுறேன் இன்னொரு இந்த வீக்குள்ளே அப்டேட் பண்ணி அதுலேயும் வந்து வீடியோலையும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேடா நண்பா, கேஒய்சினா என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெரிஃபை ஃபுல் டேட்டாவை பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுடைய ஃபுல் டேட்டா வந்து அதில் அப்டேட் பண்ணிட்டோன்னாக்கா நம்ம வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ணுறப்போ ஸோ எல்லா ரெக்கார்டும் பார்த்தீங்கன்னா அதில் வந்து இருக்கும். ஸோ இது வந்து யாருக்கு ஃபியூச்சரில் கேட்டாலும் அதோட ரெக்கார்டு எத்தமே நமக்கு காட்டுறதுக்கும் கொஞ்சம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் கேஒய்ஸ் பண்ணிட்டோன்னாக்கா நம்ம ஃபியூச்சரில் எந்த ஒரு பாதிப்பு வராது அப்படின்ற மாதிரி எம்டி சார் வந்து சொல்லியிருந்தார். இன்னொரு முக்கியமானு பார்த்தீங்கன்னா ஸோ இன்னும் 1 வீக்குள்ளே அப்டேட் வந்து அது கரெக்டான ஒரு அப்டேட் பண்ணி சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அதனால் நம்ம வந்து கேஒய்ஸை அப்டேட் பண்ணிவிட்டு ஸோ எலெக்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஸோ எல்லாேருக்கும் அமௌண்ட் வந்துடும் அப்படின்ற மாதிரி எம்டி சார் வந்து சொல்லிட்டுருக்காரு. பட் இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாள் ஆகுமான்னு தெரியல, எனக்கு கரெக்டாக தெரியல. ஸோ இந்த ப்ராப்ளம்லாம் இந்த அப்டேட்டெலாம் முடிஞ்சு எலெக்ஷன்லாம் முடிஞ்சு அமௌண்ட் வரும்னு சொல்லியிருக்காரு எம்டி சார். பட் இதெல்லாம் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நிறைய பேர் வந்து நிறைய கமிட்மெண்ட் இருக்கும். நிறைய பேர் வந்து லோன் வாங்கியிருப்பாங்க, இஎம்ஐ வாங்கியிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளத்தில் ஸோ இந்த கமிட்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணியிருக்காங்களாம். ஸோ நானே பார்த்தீங்கன்னா இஎம்ஐ லோன்லாம் எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ எனக்கே கமிட்மெண்ட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ ஓகே ஏதாச்சும் பார்த்துக்கலாம் அப்படின்றது தான் நோக்கம். ஸோ நீங்களும் வந்து எதுவுமே பண்ணிக்காதீங்க. இந்த 1 மந்த்து மட்டும் எல்லாருமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. ஸோ இவ்வளோ நாள் இருந்துருத்தோம், இன்னொரு கிட்டத்தட்ட ஒரு 5 நாள் 20 நாள் தான் இருக்கும் மாதம் ஆகும்னு எனக்கு கரெக்டாக தெரியல. உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் எழுதி பண்ணுங்க நண்பா. ஸோ ஓகே நண்பா, இந்த ஒரு வீடியோ அவ்வளோதான். மெயினாக என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்டேட்டு முடிஞ்சு அந்த அப்டேட் எப்படி பண்ணணும் அதையும் வந்து எம்டி சாரே சொல்லித்தரேன்னு சொல்லிட்டாரு. அது இல்லாமல் நம்மளுடைய சேனலில் அதை பற்றி கிளியராக சொல்லித்தரேன். ஸோ இந்த ஆப் உள்ள எப்படி வந்து அப்டேட் பண்ணணும் அதையும் வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா, நீங்கள் யாரும் பயப்படாதீங்க. ஸோ அதை வந்து ப்ராப்பராக நம்ம அப்டேட் பண்ணிட்டோன்னாக்கா எலெக்ஷன் முடிஞ்சு நம்ம எல்லாருக்கும் அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆகிடும் நண்பா. ஸோ இதுதான் இந்த ஒரு வீடியோ நண்பா. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க நண்பா. அப்படியே சப்ஸ்கிரைபை தட்டி விட்டுருங்க. உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியாதவங்களுக்கு ஃபேமிலி தெரியாதவங்களுக்கு கன்ஃபார்மாக இதை பற்றி தெரிஞ்சு சொல்லுங்கள். ஸோ புரிய வச்சுருங்க. ஏன்னா என்னடா அமௌண்ட் வரல கன்ஃபார்ம் க்ளோஸ் பண்ணிட்டு போய்டுவாங்க, அவங்களும் வந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க நண்பா. ஸோ ஓகே நண்பா, இந்த வீடியோவில் தான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க நண்பா. தாத்தா பை பை. சரி நண்பா, பாய்.